ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்புக்காக குடாப்பு, அதாவது அதோடைய கூண்டு வந்து நம்ம பனைமரத்து ஓலையிலேயே கோழிகளை வச்சு பாருங்கள். ஒரு 40 கோழி, 40 to 50 கோழி வந்து நம்ம இதில் அடைக்கலாம். சிறுவடை கோழியாக அந்தளவுக்கு பக்காவாக பாருங்கள். மேலே வந்து சீட்டு போட்டு பனைமரத்து ஓலையை வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக இறுக்கி கட்டியாச்சு. நாம் என்னென்னா இதுக்கு மேலே சைடு வந்து கொஞ்சம் ஓலையை வச்சு கட்டிட்டு ஃபுல்லாக வந்து கீழே வந்து இரும்பு சல்லடை வாங்கி அந்த கோழி கழிவுகள்லாம் கீழே விழுகிற மாரி அதுமாரி சல்லடையை வச்சு நம்ம அப்படியே அது மேலே வந்து கோழி விட்டுறது தான். நமக்கு பக்கத்துலேயே தொட்டி இருக்குது. தண்ணி தேவைக்கு ஏற்ப கோழிக்கு வந்து தண்ணி விட்டுக்கலாம். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா இயற்கையான ஒரு பிளேஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வளர்ப்பு வந்து நம்ம வளர்க்குறோங்க. நல்லா பண்டிகை சமயத்தில் நல்ல ஒரு காசு போகும். கிலோ வந்து 700 to 600 போயிட்டுருக்குது நாட்டுக்கோழி. அதேமாரி அந்தாண்ட வந்து அத்தி மரம், தென்னை மரம் இதுமாரி நெவில் இருக்குது. அதனால் வந்து கூலிங்காக இருக்கும். கோழி வந்து இந்த கோடை காலத்துக்கு வந்து கோழிக்கு வந்து எந்த ஒரு நோவு வரக்கூடாது, அம்மன் நோய் வரக்கூடாது, பேர் சொல்லாத நோவு, இதெல்லாம் காய்ச்சல் இதெல்லாம் வரக்கூடாதுன்னா நல்லா கூலிங்காக பார்த்துக்கணும். அந்தளவுக்கு தண்ணி மற்றும் வெங்காயம் போட்டு முன்னெச்சரிக்கையாக நம்ம வந்து கோழி வளர்த்த போகிறோங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.